வணக்கம் நேயர்களே, கிருஷ்ணா இயற்கை மூலிகை மந்திராலய யூடியூப் சேனல். குரு கிருஷ்ணா பேசுகிறேன். என்னிடம் நிறைய அன்பர்கள் கேட்டார்கள், குலதெய்வத்தை வணங்குவதால் என்னென்ன பலன் கிடைக்கும், குலதெய்வத்திற்கு எப்போது நம் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும், எந்த நாளில் செல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்காகவும் மற்ற அன்பர்களுக்காகவும் நான் இந்த பதிவு பண்ணியிருக்கேன். எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமாக நீங்கள் வாழ இந்த பதிவை, உங்கள் குலதெய்வத்தை வணங்கி வாழ இந்த பதிவை நான் பதிவு பண்ணுறேன். அன்பர்களே, இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தெரியாத உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விட்டுருங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். அதே போல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. நீங்கள் குலதெய்வத்தை வணங்கினால் என்னென்ன பலன் உடனுக்குடன் கிடைக்கும் என்பதை நீங்கள் பார்க்கலாம். வாங்க அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ன பலன் என்று தெரிந்து கொள்வோம். நண்பர்களே, நாம் குலதெய்வத்தை வணங்க வேண்டிய நேரம், காலம் மற்றும் என்ன பலன் என்று நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போத்தான் இதில் நான் எல்லாமே சொல்லியிருப்பேன். என்னென்ன பிரச்சனைக்கு என்னென்ன மாதிரி நம்ம வழிபடணும்னா அனைத்து வழிபாட்டையும் நான் சொல்லியிருப்பேன். பார்த்து நீங்களும் பயன்பெறுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கள் நண்பர்களே. தெளிவாக பார்த்து நீங்களும் பயன்பெறலாம். நாம் குலதெய்வம் என்பது யார்? நம் முன்னோர்கள் நின்று வணங்கிய இடமே குலதெய்வம். நாம் ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, அது பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, நாம் கஷ்டத்திலிருந்து விடுபட வைக்கும் ஒரே தெய்வம் குலதெய்வம் மட்டுமே. என்ன கஷ்டமாக இருந்தாலும் நமது தாய் எவ்வளவு கண்ணீர் சிந்துகிறார்களோ நம் கஷ்டத்தை பார்த்து, அதே போல் நமக்கு ஓடி நின்று நான் இருக்கிறேன் மகனே என்று நிற்கும் ஒரே தெய்வம் குலதெய்வம் மட்டுமே. முறைப்படி நாம் குலதெய்வத்தை பூஜித்து வந்தால் அந்த குலதெய்வம் நமக்கு என்ன அருள் வேண்டுமென்றாலும் புரியும். என்ன வேணுமென்றால் பெற்ற தாய்கிட்ட நம்ம எதை வேணாலும் கேட்குறோம் இல்லையா? எனக்கு அது வேணுமா, இது வேணுமா, அப்பா எனக்கு அது வேணுப்பா, இது வேணுப்பான்னு நம்ம கேட்குறோம். அதே போல் நம்ம குலதெய்வம் நம்மளுக்கு கொடுத்தே தீரும். அது நம் வணங்குற முறையில் வணங்க வேண்டும். இப்போ நம்மளுக்கு ஒரு திருமண தடை இருந்து நீங்கி திருமண தடை நீங்கணும். அதுக்கு நம்ம போய் நம்ம குலதெய்வம் கோயிலில் நல்லா வணங்கணும். எப்படி வணங்கணும்னா, பௌர்ணமி நாளாக பார்த்து காலை நேரத்தில் போய் உங்கள் குலதெய்வத்து பேருக்கு ஒரு அர்ச்சனை, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து பேருக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு குலதெய்வம் கோயிலில் உட்காருங்க. கொஞ்சம் நேரம் போனதையுமே நம்ம வேலை இருக்குன்னு அர்ஜெண்ட்டாக திரும்பி வருவோம். அதுதான் தவறு. போய் ஒரு அரை மணி நேரமாவது அங்கே ஒரு தியானமாக, ஒரு மௌனமாக அந்த இறைவனிடம் வேண்டுதலும் கோரிக்கையும் நம்ம வைக்கணும். வச்சுட்டு, எனக்கு இப்படி திருமணம் நடக்கலை, எனக்கு இப்படி இன்ன பிரச்சனை இருக்குது, எனக்கு உடல் பிரச்சனை இருக்குது, இல்லது எனக்கு திருமண பிரச்சனை, எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குது, இந்த கஷ்டத்தையெல்லாம் தீர்த்துக்கூட இறைவான்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் நீங்கள் அந்த இறைவனிடத்தில் ஒரு தியானம் செய்யணும். அதுக்கு நான் ஒரு மந்திரமும் சொல்லித்தரேன். அதை நீங்கள் செய்யுங்க. இப்போ உங்கள் குலதெய்வம் யார், எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, நல்ல பௌர்ணமி நாளாக சென்று நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு மந்திரம், உங்கள் குலதெய்வத்து பேர் எந்த பேர் வேணாலும் இருக்க. நான் இப்போ உதாரணத்துக்காக ஒரு பேர் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு கருப்பராயன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நான் ஒரு பேர் சொல்கிறேன், ஒரு மந்திரம் சொல்கிறேன். ஓம் கருப்பராயா நமக, ஓம் கருப்பராயா நமக. அதே போல் முனீஸ்வரனாக இருந்தால் ஓம் முனீஸ்வரா நமக, ஓம் முனீஸ்வரா நமக என்று ஒரு 21 முறை தினமும் அதிகாலையில் எழுந்திரிச்சு நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டு எந்த ஒரு தொழில் வேண்டுமானாலும் செய்யலாம். நீங்கள் பக்கத்தால் இருக்கிறாப்புல இருந்தால் குலதெய்வத்தை மாதம் ஒரு முறை பௌர்ணமி நாள் என்று சென்று நீங்கள் வணங்கி வாருங்கள். இல்லை, நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், என்னால் குலதெய்வத்து கோயில் பக்கமே என்னால் போக முடியாது, நான் ஃபாரினில் இருக்கேன், அந்த நாட்டில் இருக்கேன், இந்த நாட்டில் இருக்கேன்னா நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். அதிகாலையில் எழுந்து ஒரு நல்ல பௌர்ணமி நாளாக இருந்தாலும் சரி, அல்லது பெண் தெய்வமாக இருந்தால் வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் எழுந்து நேரத்திலே துயில் எழுந்து குளித்து விட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு தேங்காய் ஒன்று எடுத்துக்கங்க, உடச்சி சாமி பூஜை அறையில் வச்சுக்கோங்க, ஒரு நெய் விளக்கு ஒன்று போட்டுக்குங்க. போட்டுட்டு ஒரு 21 முறை உங்கள் குலதெய்வம் என்னமோ அந்த குலதெய்வத்தோட பேரை சொல்லி, நான் தான் சொல்லியிருக்கேன்னு, ஓம் முனீஸ்வர நமக அப்படி சொல்லலாம். அப்படி ஒரு 21 முறை சொல்லி வணங்கிட்டு வாங்க, தூரமாக இருக்கணும் பார்க்க முடியாதவங்க. அதே போல் குலதெய்வத்தை நீங்கள்
அருகில் இருக்குது, என்னால் பார்க்க முடியும் அப்படின்னா பௌர்ணமி நாள் மாதம் போயிருங்க. எந்த வேலை இருந்தாலும் எத்தனையோ நம்ம போகிறோம், எத்தனையோ என்டர்டைன்மெண்ட் பண்ணுறோம். ஆனால் தெய்வத்துக்காக ஒரு நாள் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை போய் வேண்டிக்கிட்டு வாங்க. நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஓடி வந்து உயிர் கொடுப்பாள் தாய். அதே போல் உன் குலதெய்வம் உனக்கு உயிர் கொடுக்கும். உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் காத்து நிற்கும். இதை நான் கண்டறிந்த உண்மை. அதுக்காகத்தான் நான் இந்த பதிவு உங்களுக்கு போட்டிருக்கேன். என்னிடம் நிறைய பேர்கள் கேட்டாங்க, குலதெய்வத்துக்கிட்ட என்ன நம்ம வேண்டுனா கிடைக்கினாங்க. என்ன வேண்டினாலும் பெற்ற தாய் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ உங்கள் தாய் உங்களால் எவ்வளவு முடியுமோ உங்கள் தாய் கொடுத்தே தீரும். அதே போல் பெற்ற தாய் போல் நம்மை காத்து நிற்பாள் நம் குலதெய்வம். அதே போல் நீங்கள் ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வத்திற்கு நீங்கள் நான் சொல்வதை போல் செய்து வாருங்கள். பலனை நீங்கள் உடனுக்குடன் எதிர்பார்க்கலாம். நம்ம சோம்பேறித்தனமாக கோயிலுக்கே போகிறதில்ல. அப்புறம் நம்ம எந்த தெய்வத்தை நம்ம வணங்கினாலும் என்ன பிரயோஜனமும் இல்லை. குலதெய்வம் முதல்ல நின்னாத்தான் அடுத்த தெய்வம் நம்மளுக்கு வேலை செய்யும். சில பேர் எனக்கு குலதெய்வமே தெரியலைம்பாங்க. அது இன்னொரு பதிவில் எப்படி குலதெய்வம் கண்டுபிடிக்கிற வீடியோவை இன்னொரு பதிவில் நான் பதிவு பண்ணுறேன். அதை பார்த்து குலதெய்வம் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா அது நம்ம குலதெய்வம் தான் நம் முன்னோர்கள் நின்ற இடம். அந்த இடத்துல நிற்கிறப்போ நம்ம முன்னோர்களை சில பேர் பார்த்துருக்கலாம், சில பேர் பார்த்துருக்க முடியாமையும் போயிருக்கலாம். ஆனால் அவங்க நம்ம முன்னோர்கள் தாத்தா பாட்டி நிச்சயமாக அந்த இடத்துல நின்று வணங்கியிருப்பாங்க அந்த தெய்வத்தை. அதனால் அந்த இடத்துல நம்ம நின்று வணங்குறப்போ நம்மளுக்கு நிச்சயமாக எவ்வளவோ பலன்களும் நன்மைகளும் நம் தாய் வாரி வழங்குவார். உங்களுக்கு என்ன வேணும், உங்களுடைய மனதுக்கு பிடிச்சதை நீங்கள் உன் தாய்கிட்ட கேட்குறக்கு ஒன்றும் தப்பே இல்லையே. நம்ம தாய்கிட்ட என்ன கேட்கலாம், இது ஒரு அம்மா எனக்கு இன்றைக்கி என்ன சாப்பாடு செஞ்சு விடும், நாளைக்கு அந்த சாப்பாடு செஞ்சு விடுன்னு தாய்கிட்ட உரிமையாக கேட்குறோமே. அதே போல் நீங்கள் குலதெய்வத்திடமும் உரிமையாக கேட்கலாம். உங்களுடைய உரிமையை நீங்கள் கண்டிப்பாக கேட்டு அந்த தெய்வத்திடம் வாங்கி பயன்பெற்று இன்பமாகவும் சந்தோஷமாகவும் வாழுங்கள். மீண்டும் இன்னொரு ஆன்மீக தலைப்பில் நான் உங்களை சந்திக்க வருகிறேன். இது மட்டுமல்ல, கிருஷ்ணா இயற்கை மூலிகை மந்திராலயத்தில் கணவன் மனைவி வசியம், ஆண் பெண் வசியம், தொழில் வசியம், ராஜ வசியம் மற்றும் உங்களுடைய எண்ணற்ற வசியங்களுக்கும் கிருஷ்ணா மந்திராலயத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் ஓடலையா, கடன் தொல்லையா, எண்ணற்ற பிரச்சனையாக இருந்தாலும் நம்மிடம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே. இது போன்று நிறைய வீடியோக்கள், தாந்திரிக வீடியோக்கள் நம் சேனலில் உள்ளது. அந்த சேனல் வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்து நீங்கள் பயன்பெற்று கிருஷ்ணா மந்திராலயம் ஜாதகம் மற்றும் உங்களுடைய எண்ணற்ற பிரச்சனையாக இருந்தாலும் தொடர்பு கொள்ளலாம். ஓலைச்சுவடை மூலம் ஜாதகம் பார்த்து துல்லியமாக பலன் சொல்லப்படும். மேலும் நம் வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்குது. அதை பார்த்து உங்களுடைய என்ன பிரச்சனை, அத்தனை பிரச்சனைக்கும் வீடியோவில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். தாந்திரிக முறை வீடியோக்கள், மாந்திரிக முறை வீடியோக்கள் அனைத்துமே மூலிகை மூலம் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஒரு லைக் பண்ணிக்கங்க, தெரியாத நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் இது போன்ற ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.